ஹாய் ஆல். ராகி இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஒரு கப் ராகி மாவை ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 2-3 நிமிஷம் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கூட அரை கப் அரிசி மாவையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு 1/4 கப் துருவின தேங்காவை போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இது 3/4 கப் வெல்லத்துக்கு 3/4 கப் தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ராகி மாவு, அரிசி மாவு, வறுத்த தேங்காய், 2 ஏலக்காய், கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நம்ம எடுத்த வெள்ளைப்பாகையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. தேவைப்பட்டால் நெய் ஆட் பண்ணிக்கோங்க. கையில் நெய் தடவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து பிடிக்கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சு எடுங்க. இதை 10 நிமிஷம் ஆவியில் வேக வைங்க. 10 நிமிஷம் ஆவியில் வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சூப்பரான ஹெல்த்தியான ராகி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்திக்கு கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். சாரா பைட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ நைஸ் டே.